வணக்கம் நேர்களே, மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்சில் விமான பயணச்சீட்டுகளுக்கு புதிய வரி. ஜெர்மனியில் மருத்துவமனைகளில் அதிகரித்து வரும் வன்முறை சம்பவங்கள். சுவிஸ் விமானிக்கு திடீர் சுகவீனம், ஆபத்தான முறையில் தரையிறங்கிய சுவிஸ் விமானம். உக்ரைன் போர் முடிவுக்கு வரும், பதவியேற்ற ட்ரம்ப் உறுதி. நேட்டோ நாடுகளை எப்படி தாக்கலாம் என்று தானே ஒரு சூழலை உருவாக்கும் புட்டின். பிரான்சின் கோழி இறைச்சி மீதான இறக்குமதி தடையை தளர்த்திய 2 முக்கிய நாடுகள். செர்பியாவில் உள்ள முதியோர் இல்லத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 பேர் பலி. சுவிஸில் வாடகை அதிகரிப்பு, புலம்பெயர்ந்தவர்களே காரணம். இனி விரிவான செய்திகள். பிரான்சில் விமான பயணச்சீட்டுகளுக்கு புதிய வரி. பிரான்சில் விமான பயணச்சீட்டுகளுக்கு புதிய வரி அறவிடப்படும் என பிரெஞ்சு அரசாங்கம் அறிவித்ததை அடுத்து அதனை ஏர் பிரான்ஸ் நிறுவனத்தின் இயக்குநர் பெஞ்சமின் ஸ்மித் கண்டித்துள்ளார். கடந்த வருடம் ஏற்கனவே புதிய வரி அறிமுகப்படுத்தப்பட்டதை அடுத்து தற்போது புதிய வரி அறவிடப்படும் என அறிவிக்கப்பட்டமை முழுக்க பொறுப்பற்ற செயலாகும். ஐரோப்பாவில் அதிக விமான கட்டணங்கள் கொண்ட நாடாக பிரான்ஸ் இருக்கும் என பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய பேட்டியில் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொது நிதிய மற்றும் கணக்கு அமைச்சர் கடந்த வாரம் நாட்டின் பொது பற்றாக்குறையை நீக்க விமான பயணச் சீட்டுகளுக்கான வரி அதிகரிக்க ஆதரவு வழங்குவதாக அறிவித்தார். முன்னாள் பிரதமர் மிஷல் பார்னியே 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தயாரிக்கையில் விமான கட்டணங்கள் அதிகரிப்பது தொடர்பில் அவர் அறிவித்திருந்தார். ஆனால் அந்த வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனியில் மருத்துவமனைகளில் அதிகரித்து வரும் வன்முறை சம்பவங்கள். ஜெர்மனியில் மருத்துவமனைகளில் அதிகரித்து வரும் வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. மருத்துவமனைகளில் நோயாளிகளை பார்வையிட வரும் சில பொதுமக்கள் வன்முறை தாக்குதலில் ஈடுபட்டுள்ளதாக பல சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. மருத்துவமனைகளில் கடமையாற்றி வரும் பணியாளர்களை பாதுகாப்பதற்காக வெப் கேம் என சொல்லப்படுகிற ஒளிப்பதிவு கருவிகளை பயன்படுத்தி வருகிறார்கள். கடந்த வருடம் எசன் நகரத்தில் உள்ள எலிசபெத் ரங்கன் ஹவுஸ் என்ற மருத்துவமனையில் ஒரு நோயாளி இறந்துவிட்டார் என பணியாளர்கள் உறவினர்களுக்கு தெரிவிக்கும் பொழுது கடுமையான முறையில் தாக்கப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதலின் பொழுது 6 பணியாளர்கள் காயமடைந்துள்ளதுடன் 20 பேர் வரை பாதிக்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவத்தின் பிறகு சில மருத்துவமனைகள் பணியாளர்களை பாதுகாக்கும் நோக்கில் வெப் கேமராவை பாவனைக்கு உட்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முதல் தடவையாக நோர்டன் விஸ்பாலின் மாநிலத்தில் டோர்ட்மனில் உள்ள வைத்தியசாலையில் அமுல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சுவிஸ் விமானிக்கு திடீர் சுகவீனம், ஆபத்தான முறையில் தரையிறங்கிய சுவிஸ் விமானம். சூரிச்சிலிருந்து மியாமிக்கு சென்ற LX-66 இலக்க சுவிஸ் விமானம் அந்திலாந்தின் கடலின் நடுவே பயணம் செய்து கொண்டிருந்த போது திரும்பி சில மணி நேரங்களுக்கு பின்னர் மீண்டும் சூரிச் விமான நிலையத்தில் தரையிறங்கியுள்ளது. விமானிகளில் ஒருவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் பாதுகாப்பாக இருக்க விமான குழுவினர் விமானத்தை திருப்ப முடிவு செய்தனர். சூரிச்சில் தரையிறங்குவது முற்றிலும் பாதுகாப்பானது அல்ல என்ற போதும் இந்த தரையிறக்கம் இடம்பெற்றுள்ளது. ஏர்பஸ் A330 விமானத்தில் அதிகளவு எரிபொருள் நிரப்பப்பட்டிருந்தது. ஏனைய விமானங்களைப் போலல்லாமல் இந்த விமானத்தில் எரிபொருளை வெளியேற்றுவதற்கான சாதனம் இல்லை. இதன் விளைவாக தரையிறக்கம் வழக்கத்தை விட அதிக எடையுடன் இடம்பெற்றது. இது பிரேக்குகள் அதிக வெப்பமடைய வழிவகுக்கும். இதனால் விமான நிலையத்தில் தீயணைப்பு வாகனங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தன. எனினும் பாதுகாப்பாக விமானம் தரையிறக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் போர் முடிவுக்கு வரும், பதவியேற்ற ட்ரம்ப் உறுதி. அமெரிக்காவின் 47வது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றார். ட்ரம்ப் பதவியேற்பு விழாவை முன்னிட்டு வாஷிங்டனில் கேபிட்டல் கட்டிடத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற வெற்றி கூட்டத்தில் தனது ஆதரவாளர்களிடம் பேசியதாவது: பதவியேற்ற முதல் நாளிலேயே அமெரிக்க குடியேற்றத்துக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும், ஊடுருவலுக்கு முடிவு கட்டப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். அமெரிக்கா சந்திக்கும் பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு காணப்படும். கடந்த 2021 நடந்த கேபிட்டல் வளாக வன்முறை தொடர்பாக தண்டனை விதிக்கப்பட்ட 1500 பேருக்கு மன்னிப்பு அளிக்கப்படும். உக்ரைனிலும் மத்திய கிழக்கிலும் போரை முடிவுக்கு கொண்டு வந்து 3ஆம் உலகப் போர் நடைபெறுவதை தடுப்பேன், இவ்வாறு தெரிவித்தார். நேட்டோ நாடுகளை எப்படி தாக்கலாம் என்று தானே ஒரு சூழலை உருவாக்கும் புட்டின். எந்த வகையில் நேட்டோ நாடுகள் அமைப்பை தாக்கலாம் என்று தானே ஒரு சூழலை உருவாக்க புட்டின் முனைவதாக ஜெர்மன் ராணுவம் பெரும் எச்சரிக்கையை விடுத்துள்ளது.
இதுபோக உக்ரைனில் தாக்கி அளிக்கப்பட்ட பல 100 கவச வாகனங்கள் டாங்கிகளை ரஷ்யா சரி செய்துள்ளது எனவும் அதற்கு ஈடான கவச வாகனங்களை அது புதிதாக படையில் இணைத்துள்ளது என்றும் ஜெர்மன் மேலும் தெரிவித்துள்ளது. எனவே ரஷ்யா பலம் இழந்து விட்டது என்று எவரும் தப்பு கணக்கு போட வேண்டாம் என ஜெர்மனி கடுமையாக எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. ரஷ்ய எல்லைக்கு அருகே உள்ள நாடான போலந்தில் தான் மிகப்பெரிய நேட்டோ தளம் உள்ளது. அங்கே பல்லாயிரம் ராணுவத்தினர் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவின் பெரிய படை பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி என்ற பல நாட்டு படைகள் போலந்தில் நிலை கொண்டு உள்ளன. ரஷ்யா எந்த ஒரு நகர்வை மேற்கொண்டாலும் 4 நிமிடங்களில் ரஷ்யாவை தாக்க ஏதுவான நிலையில் நேட்டோ நாட்டு படைகள் உள்ளதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். பிரான்சின் கோழி இறைச்சி மீதான இறக்குமதி தடையை தளர்த்திய 2 முக்கிய நாடுகள். பிரான்ஸ் நாட்டிலிருந்து கோழி இறைச்சியை இறக்குமதி செய்ய விதிக்கப்பட்டிருந்த தடையை அமெரிக்கா மற்றும் கனடா தளர்த்தியுள்ளன. 2023 அக்டோபரில் பிரான்ஸ் அரசு வாத்துக்களுக்கு பறவை காய்ச்சல் தடுப்பூசி வழங்க முடிவெடுத்தது. இதனையடுத்து அமெரிக்கா மற்றும் கனடா பிரான்சில் இருந்து சில கோழி இறைச்சியை இறக்குமதி செய்ய தடை விதித்திருந்தன. தற்போது அமெரிக்கா மற்றும் கனடா அந்த தடைகளை தளர்த்தி இருப்பதாக பிரான்ஸ் வேளாண்மை அமைச்சகம் அறிவித்துள்ளது. பறவை காய்ச்சல் என்பது உலகளவில் கோழி பண்ணை மீதான தீவிர தாக்கத்தை கொண்ட வைரஸ் நோயாகும். பிரான்ஸ் மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. பிரான்ஸ் உலகளவில் பறவை காய்ச்சலுக்கு தேசிய அளவில் தடுப்பூசியை நடைமுறைப்படுத்திய முதல் நாடாக இருக்கிறது. இதன் மூலம் நோயின் பரவலை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறது. ஆனால் தடுப்பூசி போடப்பட்ட பறவைகளுக்கு நோய் அறிகுறிகள் தெரியாது என்பதால் சில நாடுகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தன. செர்பியாவில் உள்ள முதியோர் இல்லத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 பேர் பலி. செர்பியாவில் உள்ள முதியோர் இல்லத்தில் திங்கட்கிழமை அதிகாலை ஏற்பட்ட பேரழிவு தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். இந்த சோகம் குற்ற செயல்களால் ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகித்தனர். அவசர சேவைகள் விரைவாகவும் திறமையாகவும் செயல்பட்டன. ஆனால் தீ ஏற்கனவே பரவலாக பரவி இருந்தது. துரதிருஷ்டவசமாக 8 பேர் உயிரிழந்ததாக தொழிலாளர், வேலைவாய்ப்பு, படைவீரர்கள் மற்றும் சமூக விவகாரங்களுக்கான அமைச்சர் நெமஞ்சா ஸ்டாட்ரோவிக் செர்பியாவின் தஞ்சுக் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்தார். எரியும் கட்டிடத்திலிருந்து 13 பேரை மீட்பு படையினர் பாதுகாப்பாக வெளியேற்றினர். அதே நேரத்தில் 7 பேர் காயமடைந்து மருத்துவ சிகிச்சை பெற்றனர். ஆரம்ப கண்டுபிடிப்புகள் ஒரு குற்ற செயலுக்கான சாத்தியத்தை சுட்டிக்காட்டுவதாக ஸ்ட்ரோவிக் கூறினார். விசாரணை நடந்து வருகிறது. மேலும் இன்று பிற்பகுதியில் வழக்கு தொடரும் அதிகாரப்பூர்வ தகவலை அரசு தரப்பு வழங்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் எனவும் அவர் தெரிவித்தார். அதிகாலை 3:30 மணிக்கு தீ விபத்து ஏற்பட்டது. அந்த நேரத்தில் கட்டிடத்தில் சுமார் 30 குடியிருப்பாளர்கள் இருந்ததாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சுவிஸில் வாடகை அதிகரிப்புக்கு புலம்பெயர்ந்தவர்களே காரணம். சுவிட்சர்லாந்தில் அதிகரித்து வரும் வீட்டு வாடகையால் நடுத்தர வகுப்பு மக்கள் அவதியுறும் விடயம் நிபுணர்களை கவலையடைய வைத்துள்ளது. சுவிட்சர்லாந்தில் வீட்டு வாடகைகள் அதிகரித்து வருகின்றன. குறைந்த வருவாய் கொண்ட மக்கள் தங்கள் வருவாயில் கிட்டத்தட்ட பாதியை வீட்டு வாடகைக்கு செலவிடுவதாக பெடரல் வீட்டு வசதி அலுவலக தரவுகள் தெரிவிக்கின்றன. சராசரியாக பார்த்தால் வாடகை வீடுகளில் குடியிருப்போர் தங்கள் வருவாயில் 1/3 பங்கை வீட்டு வாடகைக்கு செலவிடுகிறார்கள். அதிக வாடகை காரணமாக நல்ல வீடுகளுக்கு மாற தங்களால் இயலாது என கருதும் நடுத்தர வகுப்பு மக்கள் தொடர்ந்து ஒரே வீட்டில் குடியிருப்பதால் வீடு வாங்கல், விற்றல் ஆகிய நடைமுறைகளை கொண்ட சொத்து சங்கிலி பாதிக்கப்படுகிறது. இதற்கிடையில் புலம்பெயர்ந்தோர்தான் வீடுகள் தட்டுப்பாட்டு பிரச்சினைக்கு காரணம் என குற்றம் சாட்டுகிறார்கள் வலதுசாரி அரசியல்வாதிகள். ஆனால் அப்படி இல்லை, போதுமான வீடுகள் கட்டப்படாததே பிரச்சனை என்கிறார்கள் எதிர்த்தரப்பினர்.